வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை சம்பா அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். மாப்பிள்ளை சம்பா 100 கிராம் எடுத்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறோம். அடுத்தது புழுங்கல் அரிசி 200 கிராம் எடுத்துக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிட்டு அதை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறோம். அடுத்து தேவையான பருப்பு வகைகள் பார்க்கலாம். துவரம்பருப்பு 50 கிராம், கடலை பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், உளுந்தம்பருப்பு 25 கிராம். எல்லா பருப்பையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிட்டு அதில் ஒரு 12 காய்ந்த மிளகாயை எடுத்து ஊற வச்சுக்கலாம். அதையும் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். எல்லாம் ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு காய்ந்த மிளகாவையும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக மாப்பிள்ளை சம்பா அரிசியை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஓட்டிக்கலாம். அடுத்து புழுங்கல் அரிசியை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஊறின பருப்பு வகைகளை ஆட் பண்ணி அடைபதத்துக்கு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு கடுகு, உளுந்தம்பருப்பு 2ஐயும் நல்லா வறுத்துட்டு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தை ஆட் பண்ணி லைட்டாக வறுத்துட்டு அதை அரைச்சி வச்சுருந்த அடை மாவோடு கலந்துட்டு 1/2 கரண்டி மாவு எடுத்து நல்லா தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் அடையை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு பிடி பச்சை கடலை எடுத்து அதில் அங்கங்கே தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். இப்போ சுவையான மாப்பிள்ளை செம்பா அடை ரெடி ஆயிடுச்சு.